ஒவ்வொரு மாதமும் உங்க ஊதியத்திலிருந்து இபிஎஃப்க்கு பணம் போகுது. ஆனா ஒரு கேள்வி, அது மட்டும் போதுமா? அல்லது பிபிஎஃப்பும் தொடங்கணுமா? நிறைய பேருக்கு இபிஎஃப்க்கும் பிபிஎஃப்க்கும் என்ன வேறுபாடுனே தெரியாது. அதனால எதை பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணுங்கிறதுல அதனால எதை பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணுங்கிற குழப்பம் இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது அந்த குழப்பம் முழுசா நீங்கிடும். வாங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு இப்படி பல முதன்மையான விடயங்களை பார்த்தோம். கடந்த வீடியோல எஃப்டி, ஆர்டி, எஸ்ஐபி எதுக்கு எது பொருத்தம்னு ஒப்பிட்டு பார்த்தோம். இன்னைக்கு நீண்டகால பாதுகாப்புக்கு இபிஎஃப்பும் பிபிஎஃப்பும் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம முருகனுக்கு பணி ஓய்வு காலம் நெருங்கிட்டு இருக்கு. பல ஆண்டுகளா இபிஎஃப்ல சேமிப்பு நடக்குது. ஆனா ஒரு சந்தேகம், இதுவே போதுமா, பிபிஎஃப்பும் தொடங்கணுமா? இந்த கேள்வி முருகனுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கு. முதல்ல ஒரு எளிய வேறுபாடு. இபிஎஃப் ஊதியம் வாங்குற ஊழியர்களுக்காக. பணம் தானா ஊதியத்திலிருந்து கழிக்கப்படும். பிபிஎஃப் யாரு வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அதுல நீங்களே பணம் செலுத்தணும். பிபிஎஃப்ல ஒரு முதன்மையான விடயம், பணம் 15 ஆண்டு நீண்ட காலத்துக்காக சேமிக்கப்படும். ஆனா தேவைப்படும் சில சூழ்நிலைகள்ல பகுதி பணத்தை எடுக்கவும் கடன் பெறவும் வசதிகள் இருக்கு. அதனால இது நீண்டகால இலக்குகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இபிஎஃப்ல ஒவ்வொரு மாதமும் உங்க அடிப்படை ஊதியத்திலிருந்து 12 விழுக்காடு பங்களிப்பு போகும். அதே மாதிரி நிறுவனமும் தன்னுடைய பங்களிப்பை சேர்க்கும். இப்படி ஒவ்வொரு மாதமும் சேரும் தொகை வட்டியோடு வளரத் தொடங்கும். இபிஎஃப்ல நீங்க மட்டும் இல்ல, நிறுவனமும் பங்களிப்பு செய்யும். நீங்க செலுத்துற தொகை முழுவதும் இபிஎஃப்க்கு போயிடும். நிறுவனத்தோட பங்களிப்புல ஒரு பகுதி இபிஎஃப்க்கும் மற்றொரு பகுதி இபிஎஸ்க்கும் போகும். அதனால இது ஓய்வூதிய திட்டத்தையும் உள்ளடக்கி இருக்கும். இபிஎஃப்பும் பிபிஎஃப்பும் பாதுகாப்பான திட்டங்களா கருதப்படுது. இந்த ரெண்டுக்கும் அரசு வட்டியை அறிவிக்கும். அது ஒவ்வொரு ஆண்டும் மாறக்கூடும். அதனால இது நிலையான விழுக்காடு இல்லை. பணத்தை வீட்டில் இல்லைனா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வெறுமனே வச்சிருந்தா அது பெரிய வளர்ச்சியை தராது. ஆனா இபிஎஃப், பிபிஎஃப் மாதிரி நீண்ட கால திட்டங்கள்ல ஒழுங்கா சேமிச்சா காம்பவுண்டிங் உதவியோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல அடித்தளம் உருவாகும். ஊதியம் வாங்குறவரா இபிஎஃப் பொதுவா தானா இருக்கும். சொந்த தொழில் செய்யறவரா அல்லது இபிஎஃப் இல்லாதவரா, அப்போ பிபிஎஃப் ஒரு நல்ல தேர்வா இருக்கலாம். மேலும் ரெண்டுமே ஓல்ட் ரெஜிம்ல ஏடிசிக்கு கீழே வரி சலுகைக்கும் உதவக்கூடியவை. இந்த வீடியோ பார்த்த உடனே 3 விடயம் செய்யுங்க. முதல்ல உங்க யுஏஎன் போர்ட்டல்ல இபிஎஃப் இருப்ப பாருங்க. அடுத்தது பிபிஎஃப் கணக்கு இல்லைன்னா திறக்கலாமான்னு சிந்திங்க. கடைசியா ஒவ்வொரு ஆண்டும் உங்க பங்களிப்பு சரியா போகுதான்னு உறுதி பண்ணுங்க. இன்னைக்கு சேமிக்கிற பணம் நாளைக்கு உங்க நிம்மதியா மாறும். தொடக்கத்துல பணம் பூட்டி வைக்கிறது கொஞ்சம் கடினமா தோணலாம். ஆனா பணி ஓய்வு காலத்துல அதுதான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். அதனால பொறுமையோட தொடர்ச்சியா சேமிக்கிற பழக்கத்தை இன்னைக்கே தொடங்குங்க. இன்னைக்கு இபிஎஃப், பிபிஎஃப் ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை பார்த்தோம். இபிஎஃப் ஊதியம் வாங்குறவங்களுக்கு, பிபிஎஃப் யார் வேணும்னாலும் தொடங்கலாம். ரெண்டுமே நீண்டகால பாதுகாப்பான வளர்ச்சிக்கான சிறந்த வழிகள். அடுத்த வீடியோல முதலீட்டுல அதிகமா கேட்கப்படுற ஒரு சொல்ல பத்தி பார்க்க போறோம், ரிஸ்க். ரிஸ்க்னா உண்மையில என்ன? உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எவ்வளவு ரிஸ்க் எடுத்தா சரி? இதையெல்லாம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முதலீட்டை தொடங்கணும்னு நினைக்கிற உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.